தளபதி விஜய் கட்சியை விட்டுட்டு மறுபடியும் படம் நடிக்க போறான்னு சொன்னா நம்ப முடியுதா? அதுதான் உண்மை. அதை பத்தி என்ன கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது முன்னாடி நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நடிகர் விஜய் தாவேகாங்கிற ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஜனநாயகங்கிற படம் நடிக்க ஆரம்பிச்சாரு. இந்த படம் இவரோட கடைசி படமா இருக்கிறதுனால இசை வெளியீட்டு விழாவை மலேசியால பிரம்மாண்டமா நடத்தினாரு. என்னதான் இசை வெளியீட்டு விழாவை பிரம்மாண்டமா நடத்திருந்தாலும் படத்துக்கு சென்சார் காரணத்தினால படத்தை திட்டமிட்டபடி பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண முடியல. இந்த படம் சம்பந்தமா ஹைகோர்ட்ல ஸ்டார்ட் பண்ணி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் நடந்துகிட்டே தான் இருக்கு. என்னதான் இப்ப கோர்ட் ஆர்டர் கொடுத்திருந்தாலும் எலெக்ஷன் கமிஷன் இப்போ இந்த ஆர்டர் மறுத்துருச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா தலைவர் விஜய் தாவேகாங்கிற கட்சி உள்ள வர்றதுனால இந்த படத்தை வெளியிடல. இப்போ புது பிரச்சனையா ஜனநாயக படத்தை யாருன்னே தெரியாத ஒரு நபர் சோசியல் மீடியால அப்லோட் பண்ணிருக்காங்க. இதனால தயாரிப்பு நிறுவனம் தளபதி விஜய் கூட பெரிய அளவுல நஷ்டம் அடைஞ்சிருக்காங்களா. இவர் வீட்டுல இது சம்பந்தமா ஒரு ஆலோசனை பேருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை இந்த தேர்தலை நம்ம ஜெயிச்சா நம்ம கையில பெரிய நிதி அளவுல ஒண்ணுமே இல்ல. அதனால தேர்தல் ரிசல்ட் வந்து 2 வாரத்துக்கு அப்புறம் அடுத்த படத்தோட பூஜையை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. இந்த தேர்தலை ஜெயிச்சு முதலமைச்சர் சீட்ல தளபதி விஜய் உட்காருவாரா இல்ல மறுபடியும் படம் நடிக்கவே போயிடுவாரா? இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னவோ அதை கமெண்ட் பண்ணிருங்க.